யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மே 18ஆம் தேதி 2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைஞ்சது. இந்த இடப்பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருந்த ராகு இப்போ 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானத்தில் ராகுவுடைய அமர்வு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விதமான அமர்வு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய பணம் எல்லாம் கேது உட்காந்துருக்க இடமும் சரியில்லை, அதே மாதிரி ராகுவும் 5ல் உட்காந்துருச்சு. எதுவுமே பிளான் பண்ண மாதிரி நடக்கலை அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா பலவிதமான நன்மைகள் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். 4ல் ராகு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பணப்புழக்கம் அதிகமாகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஏதோ ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்குது, கைக்கு ஒரு மணி ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகபோகமான வாழ்க்கை வாழறதுக்கு என்னென்னலாம் தேவையோ லக்ஸுரியான திங்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து தாயார் ஸ்தானம். தாய்க்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம், அதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி நீங்கள் அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாவே அது ஒரு பரிகாரமாக ஆகிடும். நீங்கள் ஏதாவது கை வைத்தியமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்காது. அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. 4ல் உட்கார்ந்த இந்த ராகு பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டையும் பார்வை செய்யும். அதாவது 3வது வீட்டை பார்க்கும் பொழுது நமக்கு சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இந்த இடத்த நம்ம பார்க்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுவுடைய பார்வை ரொம்ப தீர்க்கமானது. ஸோ சகோதர வழியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சஞ்சலங்கள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நட்பு அப்படின்றது உருவாக்கும். இத்தனை நாளாக பிரிஞ்சிருக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு விரோதம் மனஸ்தாபம் காரணமாக ஒருத்தருக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த ராகுவுடைய பெயர்ச்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு அணுகுமுறை நல்ல நட்புறவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இதில் பார்த்திங்கன்னா தைரியம் அப்படின்றது 3வது வீடுன்னு சொன்னாலே தைரியஸ்தானம் இல்லையா. ராகு வேறு அந்த இடத்துல இருக்கணும் போது கொஞ்சம் அசாத்தியமாக தைரியம், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தெம்பு வந்துடும். பரவாயில்ல பார்த்துக்கலாம், என்னவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில் பவர் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனையும் இந்த ராகுவுடைய பார்வை அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்துரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குதூகலமான போக்கு தான் இருக்கும். சுப செலவுகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். நகை வாங்கிறதுக்கு உண்டான யோகம் அப்படின்றதும் இந்த 4வது வீட்டில் உட்கார்ந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பணப்புழக்கங்களோடு தான் போகும் அப்படின்றத இந்த 2 பார்வையுமே உங்களுக்கு இனிஷியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கடன்கள் அடையிறதுக்கான வாய்ப்பையும் இந்த ராகுவுடைய பெயர்ச்சி நிச்சயமாக கொடுக்கும். சுகபோகமாக இருக்கிறதுக்கு வேண்டியதை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலே பண வரவுகள் ரொம்ப அதிகமாக வரப்போகுது அப்படின்றத கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்து ராகுவுடைய பார்வை 12ஆம் வீட்டில் விழுது, விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் ராகுவோட பார்வை விழுறதுனால சின்ன சின்ன செலவுகள் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணாலும் பெரிய செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் விரயஸ்தானத்தில் ராகு பார்வை விழுதுனா வீட்டில் இருக்க வயதானவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். அவங்கள கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு செலவு செஞ்சாலும் ராகு பார்வை இருக்கிற சமயத்தில் பணம் தொலைதல், தேவையில்லாத பயங்கள்லாம் வரும் இல்லைங்களா. கையில் வச்சுருந்த பணத்தை எங்கேயா செலவு பண்ணுவோம், டபுளாக கொடுத்துருவோம், இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு 2 தடவை செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. பணம் கொடுக்குறதெல்லாம் பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் தாராளமாக கை போயிடும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது 2 தடவை யோசித்து தீர்க்கமாக பார்த்து நிதானமாக செய்யுங்க. அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது பழுதுகள் இருந்தால் சரி பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வாகனங்கள் பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகள் நமக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாகன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம், அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடைய பார்வை இருக்குது. அதாவது நார்மலாகவே இந்த பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு லாபமான சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த 8வது பார்வை பார்த்திங்கன்னா நமக்கு சில நன்மைகள் அப்படின்றது மறைமுகமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரகசியமான பண வரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த நெகட்டிவான ஒரு கிரகம் பார்க்குறதுனால எல்லா விஷயத்துலையும் சுதாரிப்பாக இருக்கணும். வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப மெதுவாக போகணும். உங்களுக்குன்னு ஒரு தற்காப்பு இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்மெட் போட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்லோவாக போங்க. வாகனங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் பழுதாகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
கையில் ஏதாவது ஒரு ரக்ஷன்றது ஒன்று கட்டிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் அவங்கவுங்க கடவுளை வேண்டி ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அந்த வண்டியில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக நமக்கு உபயோகப்படும். கண்டிப்பான முறையில் எங்கேயாவது போகும்போது எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் முதல்ல திட்டம் போட்டு போங்க. போகிற போக்கில் டக்குன்னு மூடு மாற்றி டப்புன்னு வண்டியை திருப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இதனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இந்த 8ஆம் இடத்துக்கு வந்து ராகுவோட பார்வை கிடைக்குது அப்படின்றதுனால எல்லா விஷயத்துலையுமே அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு அது தெரியப்படுத்துது. உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். உணவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம். அதாவது சாப்பாட்டில் தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் வீட்டில் தான் இப்போ குருவும் உட்காந்துருக்கு. குருவோட இந்த ராகுவோட பார்வையும் கிடைக்கிது. இந்த குரு ராகு சேர்க்கை அப்படின்றது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை, இந்த உணவு சார்புடைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வயிறு உப்பசமாக இருக்கிறது, ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலைக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே பாடி மெட்டபாலிசம் கரெக்டாகவே பாதுகாக்கப்படும். அதை கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்துக்கோங்க. அடுத்து கேதுவுடைய பெயர்ச்சி. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா பணம் வரலன்னு சொன்னதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, லாபஸ்தானத்தில் கேதுவுடைய அமர்வு இருந்தது. இந்த லாபஸ்தான கேது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடையுது. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இதுதான் சிம்மராசியில் இப்போ உட்காந்துருக்க கேதுவுடைய நிலை. அதாவது 10ஆம் வீட்டுக்கு கேது வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிறப்பு கட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி இருக்கிற பட்சத்தில் சனி கேதுவுடைய இணைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி கேது இணைவு ஏற்பட்டதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தொழில் ரீதியான மந்தம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் எந்த மாற்றமுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஏதாவது மாற்றம் செஞ்சால் அது ரிவர்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஓப்பனாகவே ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கேற்ற மாதிரி பரிகாரமும் சொல்கிறேன். அது உண்மையாகவே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு சனி இருக்குன்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, சங்கட சதுர்த்தி விரதம் இருந்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பண்ணினாலுமே பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படி இல்லை நாங்கள் வேற்று மதக்காரர்கள் நாங்கள் என்ன பண்ணுறதுனா ஒரு பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிளான்ட்டை கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு உயிரோட்டம் அப்படின்றது இருக்கும். அதில் வந்து புதனோட காரகத்துவமும் அடங்கி இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த 10ஆம் இடத்துக்கு வந்த கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்தையும் பார்வை பார்க்கும். ஸோ 9ஆம் இடம் வந்து பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் கேதுவோட பார்வை கிடைக்கிறதுனால நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை கண்டிப்பான முறையில் திருப்பி வாங்கி கொடுத்தே தீரும். நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. சின்ன சின்ன விரக்திகள் வந்து போகலாமே தவிர நம்மளை வந்து பெருசாக பாதிப்பு செய்கிற அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அந்த சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போயுமே ராகு கேதுகள் வந்து பயிற்சி அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கட்டத்தில் எங்கே உட்காருதுன்றதை பொறுத்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுமே. மற்ற கிரகங்கள்லாம் வந்ததுன்னா பாசிட்டிவான விஷயங்கள் தான் அள்ளி கொடுக்குமே தவிர இந்த கிரகங்கள் வந்து எப்பயுமே நிறைய ஏதாவது பண ரீதியான விஷயங்களை நிறைய கொடுத்த மாதிரி கொடுக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டுமே சின்ன சின்னதாக நமக்கு ஒரு பின்னடைவுகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம உஷாராக இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பாக்யஸ்தானத்தில் வந்து பார்வை செய்யக்கூடிய கேது பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பித்ருஸ்தானமும் கூட இல்லையா. அதுக்கப்புறம் பாக்கியம் அப்படின்றது நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மந்தமாக வந்தாலும் வர வேண்டியதெல்லாம் சிறப்பாக வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து கேதுவுடைய பார்வை 6ஆம் வீட்டுக்கு போகுது. ஸோ 6ஆம் வீட்டையும் கேது பார்க்கறதுனால அது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். எதிரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மறைமுக எதிரிகள் யாராக இருந்தாலும் அந்த எதிரியை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்து காமிச்சிடும். எதிரிகளை வந்துட்டு அவங்களுக்கு பலம் இழந்து போயிடுவாங்க. இந்த நெகட்டிவான கிரகம் அவங்கள பார்த்ததுன்னா எதிரிக்கு பலம் குறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் மறைவு ஸ்தானத்தை இந்த கிரகங்கள் பார்க்குறது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த எதிரிகள்னால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது நார்மலாகவே சரியாக போயிடும். நோய் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6ல் பார்க்கறதுனால அந்த சருமம் சார்ந்த, தலைமுடி சார்ந்த, இந்த மாதிரி விஷயங்கள், நரம்பு சார்ந்த இந்த 3 விதமான பிரச்சனைகள் வந்து போகலாம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ நீங்கள் ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உணவு கட்டுப்பாடுகள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சத்தான பொருட்கள் சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படும். இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி செஞ்சுக்கோங்க. நீங்களாக கைவைத்தியம் பண்ணிக்காதீங்க. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் வீட்டையும் பார்க்கும். அதாவது கேது வந்து 2ஆம் வீட்டை பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். ஆல்ரெடி வந்து தொழில் ரீதியான இடத்தையும் சின்னதாக முடக்கம் பண்ணது, தனஸ்தானத்தையும் பார்க்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. ராகு ஒரு பக்கத்தில் இருந்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
கேது கொஞ்சம் முடக்கம் பண்ணாதானே சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ரெண்டுமே தாராளமாக கொடுத்துட்டாக்கா வந்த காசெல்லாம் போயிடும் இல்லையா? அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்குற இடத்துல 4வது வீட்டில் உட்காந்துருந்தாலும் கேது 2வது ஸ்தானத்தெலாம் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த கடன் அடையிறது, நம்ம பிரச்சனைகள் தீர்றதை கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயமும் நமக்கு இருக்கு இல்லையா? இப்போ வீடு வாங்குகிறோம், நம்ம இடம் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் நகை நட்டு வாங்குகிறோன்னா அதெல்லாம் சொத்தாக வந்து சேர்ந்துடும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாக வாங்கினதுக்கப்புறம் காசுன்றது ஒரு சேவிங்ஸில் போயிடுது, கையில் வந்து புழக்கம் இருக்காது. ஸோ பணப்புழக்கத்தை வந்து எப்படியாவது ஒரு பொருளாக மாற்றி வெறும் கையாக வைக்கிறது தான் கேதுவோட தன்மை. அப்புறம் திரும்பவும் விரக்தியாக கையில் பணமே இல்லை அப்படின்னு அதே டைலாக்கே நம்ம சொல்கிற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நம்மளை கொண்டு வந்துடும். ஸோ இது மறைமுகமாக பார்த்தா நல்ல விஷயமும் கூட தான். அதனால் இதை நினச்சி ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ண வேண்டாம். குடும்பத்துக்குள்ளே, அதாவது குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத சின்ன சின்ன சச்சரவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளியிலேருந்து யாராவது 3வது மனுஷங்க வீட்டுக்கு வராங்க, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி ஷேர் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துரும். யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 90% நிறுத்திக்கோங்க. மீதி 10% உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ரகசியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்புடைய விஷயங்கள் வெளியே போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். தன ரீதியான விஷயங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை வாங்கி போட்டுக்கோங்க. எனக்கு பணமே வரல, நான் என்னங்க பண்ணுறது, சொத்து எங்கே வாங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்படியே எல்லா நாளும் இருக்காது. நமக்கு நல்ல நாள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். வரும்போது அதெல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்புங்க. ராகு கேது பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல பணப்புழக்கத்தை கொடுத்தே தீரும் அப்படின்றது நிச்சயமான உண்மையாக இருக்குது. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். நரசிம்மர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் நல்ல வரவுகளோடு உங்கள் வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றமாக போகிறத கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.